இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடுறோம், ஒரே ஒரு 10 ரூபாய் வருமானம் இல்லையப்பா. என்ன பண்றதுமா? கிராமம் அந்த மாதிரி கிராமம். இன்னைக்கு வயிற்றுக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ணுவது? என்ன பண்றது? இந்த துட்டெல்லாம் பிரிவு குடுத்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறது? என்னவோ நல்ல கிராமம் தான். தெரியலடா, நீதான் சரியில்லை முதல்ல. ஆனா இருக்குது இது. அப்புறமா போலன்னு அவசர பணத்தை கம்முனுக்குறாங்க போடுவாங்கம்மா. அப்பா அப்படின்னா நீங்க சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் பதார்த்தம் வாங்கிட்டு வாங்க. செய்யணும் பாருங்க. உன்னை நம்பிதான் அனுப்புறேன் கடைக்கு. நீ போ, நான் சாராங்கிரமா குடிக்கிட்டு விட்டுறேன். நான் போ. எனக்கு இப்படிதான் சொல்றீங்க. மணி 4 ஆச்சு. இனியும் எங்க இருக்கிறேன் கடை வீதியில முக்கியமா அந்த கடையானதான் போயிட்டு வர. நீ
இன்னொரு நாளைக்கு போயிட்டு வந்து இஸ்து வச்சு அத்துருவேன் ஜாக்கிரதையா சொல்றேன். இப்ப வரமெல்லாம் அரைக்குதுலயே அரைக்காதீங்கம்மா. நீ என்ன பண்ற நீ போ. ஏன்னா பாட்டு கூட 10 ரூபா வேலை ஏறி போச்சு. அப்படியா? ஆமா. எங்களுக்கு தெரிஞ்சோ இல்ல, முதல்ல உனக்கு தெரிஞ்சு பாரு. ஏமா குடிக்கிற வீடு குழந்தையும் குடிக்காத வீடு குட்டி சோறுமா. அதான் இப்படிக்கிறோம் நீங்க என்ன பண்ணீங்க? இப்படியே பேசிட்டு இருக்காங்க தெரியாது. எங்களுக்கு வேற பசி எடுக்குது. நீங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க, நாங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். ஏமா ஒரு லட்சம் போதுமா? 40 1 கிலோ அரிசியா? ஒரு லட்சம் வாங்கி ஆண்டவன் என்னை படைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட பெண்களை நான் பார்த்ததே கிடையாது. அவருடைய அழகை கண்டு ரசிக்க வேண்டும், அதை நான் ருசிக்க வேண்டும். பிறந்தது என